காதலிப்பதா சொன்ன மகள வீட்டை விட்டு விரட்டிய பாக்யராஜ். பேரனுக்காக பாசமழ நாடகமா? இயக்குனரோ நடிகருமான பாக்யராஜ் தன்னுடைய மகள் காதலை ஜீரணிக்க முடியவில்லை என அண்மையில் கொடுத்த பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்ட தகவல் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எழுத்தாளர், நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர் என பல திறமைகளை கொண்டவர் நடிகர் பாக்யராஜ். எத்தனையோ படங்களை இயக்கி நடிச்சிருந்தாலும் முந்தான முடிச்சு படத்தை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாது. அதுல வரும் முருங்கக்கா கதை அப்படி. அவருடைய படம் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான படமாவே இருக்கும். ஒவ்வொரு படமும் ஒரு காவியோனே சொல்லலாம். சிவாஜி கணேசனை வச்சு கூட படம் இயக்கி இருக்காரு. சினிமாவில காதலுக்கு அழுத்தம் கொடுக்கும் பாக்யராஜ் நிஜ வாழ்க்கையில் காதலித்துதான் திருமணமே செஞ்சு கொண்டாரு. அதுவும் ஒருத்தவங்களை இல்ல, 2 பேரை. எப்படின்னா, தனக்கு ஜோடியா நடிச்ச நடிகை பிரவீனாவை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார் பாக்யராஜ். அப்போது திருமணமாகி 2 ஆண்டுகளில் பிரவீனாவுக்கு மஞ்ச காமாலை ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார். அதன் பிறகு நடிகை பூர்ணிமா பாக்யராஜை காதலிக்க ஆரம்பித்திருக்கிறார். முதலில் அவரது காதலை ஏற்க மறுத்த பாக்யராஜ் அதன் பிறகு அவரது காதலை ஏற்றுக்கொள்ளவே 2 பேருக்கும் 1984ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்கள் திருமணம் நடந்து 40 ஆண்டுகள் ஆகிறது. இப்போ வரைக்கும் திருமண ஜோடிகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா தங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒற்றுமையா வாழ்ந்து வராங்க. இவங்களுக்கு சாந்தனுன்ற மகளும் சரண்யான்ற மகளும் இருக்காங்க. சாந்தனு 2015ஆம் ஆண்டு கீர்த்திய திருமணம் செய்து கொண்டார். கீர்த்தி பிரபல நடன இயக்குனர் ஜெயந்தி மற்றும் விஜயகுமாரின் மகள். இந்த நிலையில்தான் பாக்யராஜ் தன்னுடைய மகள் சரண்யாவின் காதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழுது புலம்பி இருக்கிறார். 2006இல் திரைக்கு வந்த பிருத்திவிராஜ் சுகுமாரனின் பாரிஜாதம் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் தான் சரண்யா. அதன் பிறகு அவர் எந்த படத்திலையும் நடிக்கல. இப்போ அவருடைய அம்மா நடத்தும் ஃபேஷன் டிசைனிங் நிறுவனத்தை கவனிச்சுக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் சரண்யா அண்மையில் ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாங்க. இது அனைவருக்குமே ஒரு ஷாக்கான நியூஸா தான் இருந்துச்சு. ஆனா அவருடைய கணவர் யார், என்ன செய்யறாருன்ற ரகசியம் இதுவரைக்கும் வெளியே வரல. ஆனா பாக்யராஜ் தன்னுடைய மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது குறித்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னுடைய மகளின் காதலை என்னால ஏத்துக்கொள்ள முடியல. அவர் வீட்டை விட்டு தனியா போனா எங்களுக்கு கோபம். அதனால நாங்க யாருமே அவ கூட பேசல. அப்புறம் அவ மாசமா இருப்பதா சொன்னாங்க. பூர்ணிமா தான் அவ கூட போனாங்க. பையன் பிறந்திருக்கான்னு சொன்னாங்க. அப்புறமா தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். குழந்தைய கையில வாங்கினேன். இப்போ நான் இல்லாம அவனாலையும் இருக்க முடியாது, அவனை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாதுன்னு பாசமழைய பொழிஞ்சு தள்ளியிருக்காரு.